காரைக்குடியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செந்தில்குமார். காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். வரும் என்ன? வணக்கம். காரைக்குடி தொகுதியை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சி சார்பில் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடுகிறார். காங்கிரஸ் சார்பில் மாங்குடி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை வேட்பாளர் இறுதி செய்யப்படவில்லை. அமமுக சார்பில் தேர்போய் பாண்டி என்பவரும், தவேக சார்பில் டாக்டர் பிரபுவும் போட்டியிடுகிறார். இதனால் 4 முனை போட்டி உருவாகிறது. நேற்றிலிருந்து சீமான் காரைக்குடி தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் இன்று வேட்புமனு தாக்கல் முதல் நாளான இன்று காரைக்குடி தொகுதியில் போட்டியிட அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய காலை 11 மணி என்று நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. படிவங்கள் நிரப்புவதற்கான நேர கால அவகாசம் கூடுவதால் தற்போது 12 மணி அளவில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். அவருடன் அவரது மனைவி கயல்விழி மற்றும் அவரது தாயாரும் உடன் சென்றுள்ளனர். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான படிவங்களை சரிபார்த்து தேவகோட்டை சாராட்சியர் ஆயுஷ் வெங்கட்வர் அதனுடைய இறுதி அறிக்கையை அளித்த பின்னர் அவருடைய வேட்புமனு சில நிமிடங்களில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலானது சூடுபிடித்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது காரைக்குடி தொகுதியில் போட்டியிடுவதற்காக தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் காலை முதலே அந்தந்த கட்சிகளின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த வேட்பாளர்கள், தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள் ஆகியோர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தாய் மற்றும் மனைவியுடன் அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தேர்தல் ஆணையரிடம் அவர் தனது வேட்புமனுவை அளித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. காரைக்குடியில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் சீமான். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாய் மற்றும் மனைவியுடன் தனது வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. தொண்டர்கள் புடைசூழ வந்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாய் மற்றும் மனைவியுடன் தனது வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த சூழலில் தற்பொழுது அந்தந்த கட்சிகளின் சார்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருந்த வேட்பாளர்கள் எந்தெந்த தொகுதிகளில் அவர்கள் போட்டியிடுகிறார்களோ அந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் தனது வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகிறார்கள். அந்த வகையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது வேட்புமனுவை தாய் மற்றும் மனைவியுடன் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வழங்கியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடக்கூடிய சூழலில் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது வேட்புமனுவை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் தாய் மற்றும் மனைவியுடன் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வழங்கியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.